ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா ஸ்டாப் மோஷன்ங்கிற ஒரு தாறுமாறான பேய் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரெண்டான ஒரு பேய் படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த திரைப்படத்தோட ஒன்லைனை சொல்லி உங்களை நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டாப் மோஷன் அனிமேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒர்க் பண்றது வேற யாருக்கிட்டயும் இல்ல, அவங்க அம்மாட்ட தான். நம்ம ஹீரோயினோட அம்மா இந்த ஃபீல்ட்ல ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோய் வந்திருக்கு. அந்த நோய் வந்ததுல இருந்து அவங்க ஃபிங்கர்ஸ் பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டாப் மோஷனுக்கு ஃபிங்கர்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா பப்பட்ஸ் திருப்பும் போது கரெக்டான டைரக்ஷன்ல பப்பட்ஸ் திருப்பணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்டாப் மோஷன் சரியா வராது. இந்த நோய் நம்ம ஹீரோயின் அம்மாக்கு வந்ததுல இருந்து நம்ம ஹீரோயின் தான் அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்குமே நம்ம பொண்ணுமே இந்த ஃபீல்ட்ல சாதிக்கணும் தான் அவங்களும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மாவும் ஸ்டாப் மோஷன் பண்ணி முடிச்சிட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாக்குறாங்க. பார்த்தது ஹீரோயினோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. ஹீரோயினை பார்த்துமே நீ கரெக்டா ஆப்ஜெக்ட நகர்த்து கத்துக்கணும், அப்படின்னாதான் ஸ்டாப் மோஷன் நல்லா வரும்னு ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட கனவு என்னன்னா அவ தனியா ஒரு கதை எழுதி வச்சிருக்கா. அந்த கதையை எப்படியாவது ஸ்டாப் மோஷன்ல கொண்டு வந்துருங்கிறது தான் நம்ம ஹீரோயினோட ரொம்ப நாள் ஆசை. இப்ப ஹீரோயினோட அம்மா சாப்பிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா இது பெருசா கண்டுக்கல. ஆனா அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பார்த்து சரி உன்னோட கதையை சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது பாவம் நம்ம ஹீரோயின் பயங்கர பிரஷர் ஆகி அவங்க அம்மாட்ட கூட இவங்களால சரியா கதை சொல்ல முடியல. இப்படியே நம்ம ஹீரோயின் அன்னைக்கு ஃபுல்லா அங்க வேலை பார்த்துட்டு நைட் ஆனதும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் டாம பார்க்க போறாங்க. அப்போதான் டாம் அவங்க அக்கா போலிய நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. போலியுமே ஒரு ஸ்டாப் மோஷன் அனிமேட்டர் தான். டாமோட அக்காவுமே அவளோட வீடியோஸ நம்ம ஹீரோயினுக்கு போட்டு காட்ட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அவளுக்கு லைட்டா பொறாம வருது. என்னடா இவளா வீடியோ பண்றா, நம்மளால பண்ண முடியலன்னு லைட்டா வருத்தத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு மியூசிக் டைரக்டர். மியூசிக்ல பெருசா வரணும்னு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினும் டாமும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம டாம் கூட ஹீரோயினை பார்த்து கேக்குறா, நீ எப்பதான் உன்னோட படத்தை பண்ண போற? எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத, உனக்குன்னு தனியா ஒரு வாய்ஸ் வச்சுக்கோ, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே எங்க அம்மாக்கு இதுதான் லாஸ்ட் ப்ராஜெக்ட், அதுக்காக தான் எங்க அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமாவே என்னோட படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கலான்னு போகும்போது ஹீரோயினோட அம்மா கரெக்டா வந்து வேலை பார்க்கணும்னு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு எப்படியாவது இந்த படத்தை சீக்கிரமா முடிச்சிருன்னு ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஆஷான கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கையை இப்படி திருப்பு, உனக்கு ஒழுக்கமா திருப்ப தெரியாதானே நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க லைட்டு விட்டு விட்டு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. இப்போ அங்க இடத்துல அப்படியே சடனா கரண்ட் கட் ஆக நம்ம ஹீரோயின் டார்ச் லைட் எடுத்து பாக்குறா. பார்த்தா அவங்க அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹீரோயினோட அம்மா அங்க கோமாக்கு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை தவிர வேற யாருமே கிடையாது. அதனால டாம் இப்ப என்ன பண்றானா ஹீரோயின் லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயினுமே கொஞ்ச நாள் அங்க தங்கலான்னு முடிவு பண்றா. இப்ப நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது அவங்க அம்மா அப்படியே தரையில படுத்து கிடக்குறாங்க. இப்ப சடனா நம்ம ஹீரோயினோட அம்மா பாடி ஒரு பப்பாட் மாதிரி மாறத நம்ம ஹீரோயின் பாக்குறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம ஹீரோயின் டாம பார்த்து எங்க அம்மாவோட லாஸ்ட் ப்ராஜெக்ட நான் எப்படியாவது பினிஷ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப டாம் என்ன பண்றானா ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. ஹீரோயினை பார்த்துமே இந்த அபார்ட்மெண்ட்ல வெறும் 4-5 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. இங்க நீ நிம்மதியா வேலை பார்க்கலாம், யாரும் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இங்க இருந்தே உன்னோட ப்ராஜெக்ட கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இப்போ இங்க ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறா. இவளோட பொருட்கள் எல்லாத்தையும் மேல கொண்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த அபார்ட்மெண்ட்லயே இருக்கிற ஒரு குட்டி பொண்ணை பாக்குறா. அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் கூட பேசலாம் ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோயின் அவளை மதிக்கவே இல்ல. இப்ப நம்ம ஹீரோயினுமே அவளுக்கு தேவையான ஸ்டுடியோவை உருவாக்க ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயினுமே நிம்மதியா வேலை பார்க்கலாம் நினைக்கும் போது அந்த குட்டி பொண்ணு வெளியே சத்தமா பாடிக்கிட்டு இருப்பா. வெளியே போய் அந்த குட்டி பொண்ணை பாக்குறா. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயினை முந்திக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போக பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்துமே உள்ள என்ன வச்சிருக்கீங்க, உள்ள பொம்மை இருக்கா, நான் அதை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சு நச்சரிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம
ஹீரோயினுமே வேற வழியே இல்லன்னு அந்த குட்டி பொண்ணை இப்போ உள்ள விட்டா அந்த குட்டி பொண்ணு பொம்மையில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே அந்த பொண்ணுக்கு ஸ்டாப் மோஷன் எப்படி பண்றாங்கிற விஷயத்த அந்த குட்டி பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. கூடவே நம்ம ஹீரோயின் இவ பண்ணிக்கிட்டு இருக்கிற அவங்க அம்மாவோட லாஸ்ட் ப்ராஜெக்டோட கதையை கூட சொல்றா. ஆனா அந்த கதையை கேட்ட அந்த குட்டி பொண்ணு, உங்க கதை நல்லாவே இல்ல, அது போர் அடிக்குது, உங்க கதையை விட என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குன்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு குட்டி பொண்ணு காட்டுல தொலைஞ்சு போயிட்டா. அந்த காட்டுல அவ ரொம்பவே பயந்து போயிருக்கா. இப்போ ஒரு அரக்கனங்க பாக்குறா. இந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயினை பார்த்து, ஆமா கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, செத்து போன டெட் பாடிஸ் எல்லாம் அடிபட்டிருக்கும்ல, சதிஞ்சு போயிருந்துச்சுன்னா அப்ப இந்த வேக்ஸ வச்சு அவங்க மூஞ்ச கவர் பண்ணுவாங்க, இதை வச்சு அப்பப்ப நாங்க கேரக்டர்ஸ் உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த குட்டி பொண்ணுமே அப்ப இதை வச்சு நம்ம இன்னொரு நல்ல கேரக்டர் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அவளை அடிச்சு வெடிய பத்தி விட்டுருவா. ஆனா இதோட அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரேஞ்சான விஷுவல் தோண ஆரம்பிக்குது. அந்த குட்டி பொண்ணு ஒரு கதை சொல்லி இருப்பால, ஒரு குட்டி பொண்ணு ஃபாரஸ்ட்ல தொலைஞ்சு போயிட்டா, அவ ரொம்ப பயந்து போயிருந்தான்னு சொன்னா பாத்தீங்களா, அதே மாதிரி விஷுவல் ஹீரோயினோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப சடனா இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளை இழுப்ப இவ அப்படியே முடிச்சு பாக்குறா. பார்த்தா இவங்க அம்மா உருவாக்குன எல்லா பப்பட்ஸுமே உடைக்கப்பட்டிருக்கு. அந்த கதையோட செட்டப் கூட மாறி போய் இப்ப அந்த செட்டப் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. ஏன்னா அந்த குட்டி பொண்ணு என்ன கதை சொன்னாலோ அந்த கதை களத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதே மாதிரி தான் ஸ்டுடியோ பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு சொன்ன எல்லா கதாபாத்திரங்களுமே இந்த ஸ்டுடியோக்குள்ள இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே அவங்க லேப்டாப் எடுத்து பார்த்தா இந்த கேரக்டர் வச்சு இவங்க ஸ்டாப் மோஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நினைவே தெரியல. ஆனா இந்த வீடியோ பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இந்த கதைக்களம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அவங்க அம்மாவோட கதைய அப்படியே ஓரம் கட்டிடுறாங்க. இவரோட புது கதையவ எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்றா. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாளே போலி வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்றா. போலியோமே ஹீரோயினை பார்த்து, என்னோட ஸ்டுடியோல வேலைக்கு ஆள் எடுக்கிறோம், நீ வந்து சேர்ந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல, நான் வரலன்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயினோட புது வீடியோவை போலிக்கு போட்டு காட்டுறா. போலிக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இத பார்த்துட்டு அப்படியே புலி வெளியே போயிடுறா. போலி போன கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு வரா. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா அந்த குட்டி பொண்ணுக்கு அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணுக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு. ஏன்னா அது அவளோட கதை. ஆனா அந்த கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ற அந்த குட்டி பொண்ணோட பப்பட்டு அந்த அளவுக்கு ரியலா இல்ல. இதனாலேயே இந்த குட்டி பொண்ணு இப்ப என்ன பண்றானா, அவ இப்ப அப்படியே கிச்சனுக்கு போறா. கிச்சனுக்கு போய் ஒரு கறி துண்டு எடுத்துட்டு வரா. இந்த கறி துண்டை வச்சு அந்த கேரக்டர் லைட்டா ரீமாடல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இப்ப அதை பண்ணி பாக்குறா. பார்த்த அந்த கேரக்டர் இப்போ லைட்டா உண்மையா இருக்கு. காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன ஒரு குழந்தை மாதிரியே அந்த பப்பட் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு எப்படி அந்த கதையில வர ராட்சசனை பார்த்துங்கிற கதைய இந்த குட்டி பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த கதையில வர அந்த அரக்கன் அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நைட்டும் இந்த குட்டி பொண்ணோட வீட்டோட கதவை தட்டிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு கதையை சொல்ல, இப்போ இந்த அரக்கன் ஒரு கேரக்டர் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கேரக்டர் இனிமே நம்ம ஆஷ்மேனே கூப்பிடுவோம். இப்ப அந்த ஆஷ்மேன்ங்கிற கேரக்டருக்கு பப்பட் செஞ்சாகணும். அந்த ஆஷ்மேன்ங்கிற கேரக்டரையுமே முழுக்க முழுக்க கறி துண்டுகளால உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் படு தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க வீட்டு கதவை யாரோ ஒருத்தங்க தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த குட்டி பொண்ணு தான். அந்த குட்டி பொண்ணு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போய் ஒரு செத்து போன ஃபாக்ஸ காட்டுறா. அந்த ஃபாக்ஸோட கறி துண்டை வச்சு ஆஷ்மேன்ங்கிற கேரக்டரை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா டென்ஷன் ஆகி, நீங்க மட்டும் இதை பண்ணலீனா பேலன்ஸ் இருக்கிற கதையை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே, ஆமா இவ்வில்லினா இந்த கதையை முடிக்க முடியாதா போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குட்டி பொண்ணை துரத்தி விட நம்ம ஹீரோயின் உட்காந்து கதை யோசிக்கிறா. ஆனா அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்த கதையில என்ன நடக்குன்னு இவளால ஒரு முடிவுக்கு சுத்தமா வர முடியல. இப்ப நம்ம ஹீரோயினுமே அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நான் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், ஆனா அதுவுமே என் கதை இல்ல, நான் என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்படி அவங்க அம்மாட்ட புலம்பிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா போலியை போய் மீட் பண்றா. அவகிட்ட ஒரு ட்ரக்ஸை கேட்கறா. ட்ரக்ஸ் எடுத்தா வச்சு நமக்கு கிரியேட்டிவிட்டி வருமானு இப்ப அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறா. ஆனா அந்த ட்ரக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இவளுக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிக்குது. பார்ல 2 பேரு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனை பாட்டிலால அடிச்சு அவனுக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை பார்த்து இவ ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே டாம் கூட போய் செக்ஷுவல் லைஃப்ல இன்வால்வ் ஆகிட்டு இருக்கா. ஆனாலுமே அவளோட ஃபுல் ஃபோக்கஸும் டாமோட ஸ்கின் மேலேயே தான் இருக்கு. இப்படி ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஹீரோயின் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த குட்டி பொண்ணு அங்க வரா. அந்த குட்டி பொண்ணை பார்த்ததும் குட்டி போட்ட பூனை மாதிரியே குட்டி பொண்ணு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறா. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து அந்த செத்து போன
அந்த நரி எடுக்கிறாங்க. அந்த நரியோட சதையில இருந்து ஆஷ்மேன்ங்கிற அந்த கேரக்டரை ஹீரோயின் உருவாக்கிட்டா. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஆஷ்மேனை உருவாக்குனதுனால இப்ப அந்த குட்டி பொண்ணுமே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. காட்டுல தொலைஞ்சு போன அந்த குட்டி பொண்ணு மொத்தமா அந்த காட்டுல 3 நாள் இருந்தா. அவ காட்டுக்குள்ள இருந்த முதல் நாள் ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்கா. அந்த வீட்டோட கதவை ஆஷ்மேன் தட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஆஷ்மேன் அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் பார்க்கல. ஆனா ஆஷ்மேனை அந்த குட்டி பொண்ணு நல்லாவே பார்த்துட்டா. இப்படி அந்த குட்டி பொண்ணு இந்த கதையை சொல்ல நம்ம ஹீரோயின் இதை அப்படியே வீடியோவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி இது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டு கதவை யாரோ ஒருத்தவங்க தட்டுறாங்க. ஹீரோயின் லைட்டா பயமாகுது. பயத்தோடயே அந்த கதவை திறந்து கீழே பார்த்தா அவங்க அபார்ட்மெண்டோட படிக்கட்டுல இருந்து ஆஷ்மேன் வந்துகிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் வீட்டுக்குள்ளலாம் போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஆனா ஆஷ்மேன் வந்து அந்த வீட்டை தட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில டாம் வந்து நம்ம ஹீரோயின் எழுப்புறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கா. நம்ம டாமுமே நைட்டு ட்ரக்ஸ் எடுத்தி அப்படின்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் எடுத்த மாதிரி ஞாபகமே இல்ல. ஆனா அவங்க கையில ட்ரக்ஸ் பாக்கெட் இருக்கு. நம்ம ஹீரோயினுமே டாம பார்த்து, நான் உருவாக்குன எல்லா கேரக்டருமே ரியல் லைஃப்ல வந்து என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினுமே அவ லேப்டாப்பை ஆன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவ என்ன கனவு கண்டாலோ அதே வீடியோ அந்த லேப்டாப்லயே இருக்கு. இதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் இந்த வேலையே வேணாம், இப்போதைக்கு இங்க நான் இருக்க விரும்பலன்னு அங்கிருந்து அப்படியே டாமோட கிளம்பி வெளியே வந்துடுறா. இப்ப அடுத்த சீனு ஹீரோயின் டாம் வீட்டுக்கு போயிடுறா. ஆனா டாம் வீட்டுக்கு போனாலும் இவளுக்கு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இவ குளிச்சுட்டு இருக்கா. குளிச்சுட்டு இருக்கும் போது காலை தடவி பாக்குறா. பார்த்தா அவ காலில் இருக்கிற தோல் எல்லாம் மெழுகு மாதிரி அப்படியே பிச்சுக்கிட்டு வர ஆரம்பிக்குது. ஆனா பார்த்தா இது எல்லாமே அவளோட கற்பனை தான். நம்ம ஹீரோயினுமே குளிச்சுட்டு அப்படியே தூங்க போறா. ஆனா அவளுக்கு தூக்கமே வரல. பார்த்தா இவளோட கை காலை இவளால அசைக்கவே முடியல. கதவுக்கு வெளியே இருந்து உருவாக்குன காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன அந்த பொண்ணு இவளை பார்த்து வந்துகிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அவளோட பெட்டு மேல வந்து அவளோட தொட தசைய கிளிக்க ஆரம்பிக்கிறா. இவ அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தா இது எல்லாமே கனவு. நம்ம ஹீரோயினுமே டாம் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஆனா நம்ம டாமுமே இது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் மட்டும்தான், நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிருன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் சடனா அங்கேயுமே டிஸ்டர்ப் ஆறா. ஏன்னா அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்துல வந்துமே நம்ம ஹீரோயினை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினுமே பாத்ரூம் போயிட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துக்குமே அந்த குட்டி பொண்ணு வந்து, நம்ம இன்னும் நம்ம கதைய சுத்தமா முடிக்கல, நம்ம அந்த கதைய எப்ப பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினுமே என்னால அந்த படத்தை பண்ண முடியாது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல, இந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. 2வது நாள் என்னாச்சு தெரியுமா? அந்த குட்டி பொண்ணு இன்னைக்குமே அந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா. ஆனா ஆஷ்மேன் வீட்டோட கதவை தட்டி அந்த குட்டி பொண்ணை தொட்டுட்டு போனா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பயங்கரமா பயந்து போறா. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா டாம் என்ன சொல்றானா, நீ இதுல இருந்து வெளியே வரணும்னா நீ வேற ஏதாவது வேலை பார்த்தாகணும், பேசாம நீ என்னோட ஸ்டுடியோக்கு வரியா, அங்க வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, அப்படி இல்லைன்னா உன் ஃபீல்டுக்கு ரிலேட்டடான எங்க அக்கா ஸ்டுடியோல போய் வேலை பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே போலியோட ஸ்டுடியோக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் மிகப்பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவளுக்கு கொடுத்த வேலை பொம்மைகளோட கண்ணை செய்யறது தான். இந்த மாதிரி கண்ணை செஞ்சுட்டு அந்த ஸ்டுடியோவை சுத்தி பார்க்கலான்னு போறாங்க. பார்த்தா இவ பண்ணிக்கிட்டு இருக்கிற காட்டுல தொலைஞ்சு போன அந்த குட்டி பொண்ணு மாதிரியே நிறைய பொம்மை அங்க செஞ்சு வச்சிருக்கு. நம்ம ஹீரோயினுமே போலிய பார்த்து, இது என்னோட கதை தானே, என் கதையை நீ திருடி படம் எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, போலியுமே கத்தாத, இது வெறும் இன்ஸ்பிரேஷன் மட்டும்தான், உனக்கு எவ்வளவு பணம் வேணா கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பயங்கர காண்டாயி அந்த பப்பட்டை போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறா. இதனால அவளை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே ரொம்ப குழம்பி போய் இருக்கிறதுனால அவங்க அம்மாவை போய் பாக்குறா. அவங்க அம்மா கோமால தானே இருக்காங்க. அவங்க அம்மாவோட கைய வச்சு ஸ்டாப் மோஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா சடனா எந்திரிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே பப்பட்ஸ் ஒரு அருமையான விஷயம், அதுகளுக்கு உயிர் இல்லைன்னா கூட அதுகளுக்கு உயிர் இருக்கிற மாதிரி நம்மளால காட்ட முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே அவங்க அம்மாவை பார்த்து பப்பட்ஸோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே பப்பட்ஸோட வாழ்க்கை முடிஞ்சதும் அத பொட்டியில தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணும் ஸ்டுடியோல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணுமே, நான் சொன்ன கதையை தான் நீங்க வச்சாகணும், 2வது நாள் நைட்டு ஆஷ்மேன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வருவான், அந்த பொண்ணை டச் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆஷ்மேன் அந்த பொண்ணோட வீட்டை தட்டுவான். அந்த குட்டி பொண்ணு ஆஷ்மேன் கிட்ட இருந்து தப்பிச்சிருவா. இதுதான் என்னோட கதை அப்படின்னு சொல்ல, இந்த குட்டி பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கரமா சண்டை வருது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தான் இந்த படத்தோட டைரக்டர், அதனால அவ இஷ்டப்படியே அந்த படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறா. அவ இந்த மாதிரி படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடமே இப்ப அப்படியே ஆட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் உருவாக்குன அந்த ஸ்டுடியோல இருந்து ஆஷ்மேன்கிற கேரக்டர் அப்படியே வெளியே வருது. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே குட்டி பொண்ணா மாறிடுறா, ஒரு மெழுகு பொம்மையா மாறிடுறா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் தப்பிச்சு அங்கங்கன்னு ஓட ஆரம்பிக்கிறா. ஆஷ்மேனும் துரத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஓட்டைக்குள்ள போறா. பார்த்தா அது ஒரு வினோதமான ஒரு ரூமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா தான் புரியுது அந்த
அந்த ஹோல்ல வசமா மாட்டிக்கிட்டா. ஆஷ்மேனும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறான். அவனோட வாயில இருந்து ஒரு கோலி குண்டு மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஹீரோயினுக்கு சாப்பிட கொடுக்க நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே மயக்கமாயிடுறா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கண்ணை முடிச்சு பாக்குறா. பார்த்தா ஒரு காட்டுல இருக்கா, அந்த குட்டி பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அவ ஏதோ சொல்ல இப்ப அப்படியே அவ கண்ணை முடுறா. இப்போ கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அங்க இருக்கிற டாக்டருமே உங்களோட கைய வச்சு உங்க தொடைய நீங்க கிழிச்சிருக்கீங்க, நீங்க பில்டிங் பக்கத்துல மயக்கம் மட்டும் கிடந்தீங்க, உடம்ப பாத்துக்கோங்கன்னு டாக்டர் போயிடுறாங்க. இப்ப டாமும் அந்த இடத்துக்கு வரான். டாம் வந்து ஹீரோயினை பார்த்து இனிமே நீ ஸ்டாப் மோஷன் பண்ணவே வேணாம், பேசாம என் மியூசிக் வந்து நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு சக்க காண்டாகுது. நீயே ஒரு வாட்டர் மியூசிக் டைரக்டர், உன் கூட வந்து நான் ஒர்க் பண்ணணுமானே பாய் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம டாம போட்டு திட்டுறாங்க. டாமுமே இருக்கிற கோவத்துல நான் போய் உன் ஸ்டுடியோவை அடிச்சு உடைக்க போற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே நீதான் அந்த படம் பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்த, இப்ப நீ ஏன் படத்தை ஸ்டாப் பண்ண போறியா, அந்த ஒரு படத்தை மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல டாமுமே அப்போ ஒரு கண்டிஷன், நாளைக்கு நானும் எங்க அக்காவும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம், அப்ப நான் மட்டும்தான் நீ இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இதுக்கு ஒத்துக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த நாள் இதை விட மிகப்பெரிய பிரச்சனை அடுத்த நாள் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க அம்மா தவறி போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா தவறி போன இடத்துல கூட அந்த குட்டி பொண்ணு இருக்கா. அந்த குட்டி பொண்ணுமே உங்க அம்மாவோட ஆசை நிறைவேறணும்னா கண்டிப்பா நீ உன்னோட படத்தை எடுத்து முடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா டாம் இல்லாமலேயே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் கிரியேஷனை முடிக்கலான்னு போறா. ஆனா அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றானா அந்த ஃபாக்ஸோட கரியில இப்ப பிளட்டே இல்ல, இதை வச்சு நம்ம பண்ணா படம் நல்லா வராது. நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த குட்டி பொண்ணோட கழுத்தை நடிச்சு சாகடிக்க பாக்குறா. இப்போ ஒரு கட்டத்துல செத்து போயிட்டான்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் வெளியே வரா. பார்த்தா அவளுக்கு பின்னாடி இருந்த அந்த குட்டி பொண்ணு நான் இன்னும் சாகல, நமக்கு வேற வழியே கிடையாது, நீயுமே இந்த படத்துல ஒரு பாட்டு தானே, உன்னோட ஸ்கின்னையே ஆஷ்மேனுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா அவ ஸ்டிச்ச கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து அவளோட சதையை இப்ப அவளே கிழிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டாமும் போலியும் அந்த இடத்துக்கு வராங்க. டாமும் போலியும் ஹீரோயினை கட்டுப்படுத்த ட்ரை பண்ண நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் போற வழியிலேயே மயக்கம் தெளிஞ்சு போலியோட மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறா. யாரு குறுக்கு வந்தாலும் அவங்கள போட்டு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. போலிய ட்ரைபேட வச்சு சங்கிலிய சொருகி அவ கதையை முடிச்சிடுறா. அதே மாதிரி அவ பாய் ஃப்ரெண்டான டாமியுமே கழுத்தை நரைச்சு கொண்டு போட்டுறா. இவங்க ரெண்டு பேத்தையும் கொண்டதுக்கு அப்புறமா அந்த குட்டி பொண்ணு ஒரு ஐடியா சொல்றா, இவங்களை வச்சு நம்ம ஒரு பப்பட் செய்யலான்னு இவங்க ரெண்டு பேத்தையுமே ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு தூக்கிட்டு போறா. அவங்க ரெண்டு பேத்தோட ஸ்கின்னை வச்சு அவளுக்கு தேவைப்படுற பப்பட்ஸை செய்ய ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேத்தோட பாடியை வச்சுமே ஒரு பப்பட்டை செஞ்சு முடிக்க, ஆனா நம்ம ஹீரோயின் இப்படியே அந்த பப்பட்ஸை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா நாள் போக போக தான் புரியுது இவ கிரியேட் பண்ற எல்லா கேரக்டர்ஸுமே ரியல் லைஃப்ல நைட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இவ உருவாக்குன ரெண்டு கேரக்டருமே தானா அப்படி அசைஞ்சு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா இது எதுவுமே என்னோட கதை இல்ல, இவங்கெல்லாம் தானே நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு போறா. ஆனா ஆஷ்மேனை இவ கண்ணால பாக்குறா. ஆஷ்மேனோட இவளால போராட முடியாது, அதனால ஒரு இடத்துக்கு போய் இவளே பூட்டி வச்சுக்கிறா. ஆனா அப்படி பூட்டினாலும் ஆஷ்மேன் கிட்ட இருந்து இவளால தப்பிக்க முடியல. ஆஷ்மேன் இப்ப ஹீரோயினை பிடிக்க ஹீரோயினோட உடம்பு அப்படியே மெழுகு அப்படியே மாற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுமே அவளோட மெழுகு எடுத்து ஆஷ்மேனுக்கு அப்படியே சாப்பிட கொடுக்குறா. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட கதைப்படி ஒரு குட்டி பொண்ணு காட்டுக்குள்ள தொலைஞ்சு போய் எப்படி ஒரு வீட்டுக்குள்ள போவாளோ அதே மாதிரி இவளும் ஒரு வீட்டுக்குள்ள போறா. உள்ள போய் பார்த்தா அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் எடுத்த படத்தை பார்த்துட்டு இருப்பா. அந்த படத்துல நம்ம ஹீரோயின் செத்து போயிருப்பா. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணுமே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒரு ஸ்மைல் பண்றா. இப்ப நம்ம ஹீரோயின் போய் ஒரு பாக்ஸ்குள்ள அப்படியே படுத்துறா. இங்கேயே ஸ்டாப் மோஷன்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.